சிந்து பைரவியில் இன்னைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம். பைரவி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுனால ஆறுமுகம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதை அன்னபூர்ணி பார்க்குறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி கட்டணும்னு நினச்சி இவங்க ஒரு வேலையாக பைரவி வீட்டுக்கு போவாங்க. அப்போ ஆறுமுகத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் சொல்லாமல் கூட்டிகிட்டு போவாங்க. வா இங்கே ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போகிற வழியில் சொல்லுவாங்க பைரவி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை, மாமாவும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்குறப்போ பைரவியும் பார்க்குறாங்க. பைரவியை பார்த்துட்டு பைரவியை சொல்கிறாங்க, இங்கேயும் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினச்சிப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நான் இங்கேயும் வந்துட்டேன், உன்னை நான் விட்டுட்டு எப்பயும் தூரமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதும் அவங்க தனியாக மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. எங்கே போனாலும் என்னை விட மாட்டியா தனியாக, என் உயிரை வாங்குறதுக்கு நீ என் பின்னாடியே வந்துடுவியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் நான் நீ என் பொண்டாட்டி தானே, நான் உன் கூடயே தான் இருப்பேன், யார் என்ன நினச்சாலும் உன்னையும் என்னையும் பிரிக்கவே மாட்டாங்க, அந்த ஆண்டவன் பார்த்துட்டே தான் இருக்கான், நம்மளை சேர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி கனவு காண்டுட்டே இரு நல்லா, நான் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போகிறதில்ல, முட்டாள் மாதிரி இந்த மாதிரி எதுவும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி பைரவி திட்டுறாங்க. பைரவியும் இல்லை, நான் நினச்ச மாதிரி நான் பெங்களூருக்கு போய் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு தான் செய்ய போகிறேன், நான் என்றைக்குமே உன்னை புருஷனை ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக கண்டிப்பாக வாழ தான் போகிறோம், அந்த கடவுள் எழுதி வச்சுட்டான் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வர ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.